இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 15வது நாள். 15வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 15வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும், அது மட்டுமல்ல, இன்றைய இந்த தியான சிந்தனையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அன்பிறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வல்லமையுள்ள வார்த்தைகளை, ஆறுதல் தரும் வார்த்தைகளை அனுப்பி எங்களை திடப்படுத்துகிறேன். அதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய மகன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மாபெரும் கொடையாகிய தூய ஆவியையும், அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருளையும், அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ ஒவ்வொரு நாளும் இந்த ஆவி நிறைவுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கவும், ஒரு தாகத்தோடு இருக்கவும், நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் இந்த ஆவி நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த அருளை தாங்கப்பா. நாங்கள் இதன் வழியாக ஒரு சாட்சியாக வாழ, எங்கள் குடும்பம் ஒரு சாட்சியாக வாழ எங்களுக்கு அருள் செய்யுங்க. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் 4வது பகுதியில் இருக்கிறோம். இது முக்கியமான பகுதி. அந்த மிக மைய பகுதிக்கு அடுத்தது இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. இங்கேதான் நாம் எவ்வாறு அந்த கடவுளின் மாபெரும் கொடையாகிய அருளை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய துணையால், ஆவியானவரின் துணையால் நாம் தியானித்து வருகிறோம், சிந்தித்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காக நன்றி செலுத்துங்க. இது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். பலருக்கு இது கிடைக்கவில்லை. நமக்கு கடவுளுடைய இரக்கத்தால் நாம் இதை பெற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு இந்த கொடையை, இந்த அருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தியானித்து வருகிறோம். நேற்றைய தினம் இது பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம். அந்த பழைய உடன்படிக்கை வாழ்க்கையில் தூய ஆவியானவர் அவர்களுக்கு மேல் வந்தார். ஆனா உள்ள வரல. அதனால அவங்களுக்கு சக்தி இல்லை, வல்லமை இல்லை, பலன் இல்லை. உள்ள எப்பவுமே ஒரு குற்ற உணர்வும் ஒரு தூய்மையற்ற நிலையில் அவங்க இருந்தாங்க. ஆனா வெளியே நிறைய செயல், வல்லமையான செயல், அற்புதங்கள், புதுமைகள் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா புதிய உடன்படிக்கைக்கு வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக நாம் அந்த மாபெரும் கொடையாகிய தூய ஆவியானவரை நம் மேல் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலும் நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் வழியாக அந்த கடவுளின் வாழ்வு நமக்குள்ள வருகிறது. அதுதான் கிரேஸ், அருள். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, அவர்களுக்கு உள்ள இல்லாதனால அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, பர்சனல் லைஃப் கடவுளுக்கு உகந்ததா இல்லை. ஆனா மினிஸ்ட்ரியில அவங்க பெரிய இடத்தை பிடிச்சிட்டாங்க. கடவுள் பார்ப்பது பணியை விட, ஊழியத்தை விட நம்முடைய வாழ்க்கை தரம். ஆவியானவுடைய கொடைகளை விட ஆவியானுடைய கனி ரொம்ப முக்கியமானது. கிஃப்டை விட லைஃப் தாங்க ரொம்ப முக்கியம். கிஃப்ட் வேணான்னு சொல்லல. ஒவ்வொருத்தங்களுக்கும் கடவுள் ஒவ்வொரு கொடை கொடுத்திருப்பாரு. அது கடவுளுடைய தயவு. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு அந்த கனி, ஆவியோட கனி நம்முடைய வாழ்க்கையில் உற்பத்தி செய்ய வேண்டும்.
அதுதான் கடவுள் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல இறைவாக்கினர் எலிசாவுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அவர் பாருங்க எவ்வளவு பெரிய இறைவாக்கினர் அங்க இருந்தாரு, புதுமைகள் அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. ஆனா சில வாலிப பசங்க வந்து அவரை கிண்டல் பண்ணும்போது, கேலி பண்ணும்போது அவரால் தாங்க முடியல, சபிச்சிட்டாரு. எந்த மனிதர்களுக்கு அவர் ஊழியம் செய்யறாரோ அந்த மனிதர்களை அவர் சபிக்கிறாரு. தாங்க முடியல, அவங்க உயிரெல்லாம் போச்சு. அன்பர்களே, புதிய உடன்படிக்கை வாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மாதிரி, முன்மாதிரி, அது நமக்கு தெரியும். சிலுவையில வந்து அவர் சொன்னாரு, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை, அவங்களுக்கு தெரியாது, எனவே அவர்களை மன்னியும். ஆனா வேற ஒருத்தருடைய உதாரணமும் எடுத்துக்காட்டும் மிக அருமையா இருக்குங்க. புனித ஸ்தேவான் அருமையான எடுத்துக்காட்டு. திருத்தூதர் பணி 7வது அதிகாரம் 54 60 முடியும். திருத்தூதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், திருத்தூதர் பணி 7வது அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 60 முடிய. அங்க ஸ்தேவானை கல்லெறிய ஒரு கூட்டம், அவர் என்ன தப்புன்னாரு? அவர் ஆவியா நிரம்பியவரா இருந்தார். அந்த கல்லெறிய வந்த மக்களை பற்றி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் பல்லை நரன்னு கடித்தாங்களாம். அவ்வளோ கோபம் அந்த கூட்டத்திற்கு, மக்களுக்கு நரன்னு கடித்தார்கள். இவர் மேல கல் எறிந்து கொண்டே இருந்தார்கள். அப்போ ஸ்தேவான் கடைசியாக கடவுளை பார்த்து சொன்னது, இவங்களுக்கு எல்லாம் சபிக்கப்படும் சொல்ல, பழைய உடன்படிக்கை மாதிரி இவர் சொன்னது, ஆண்டவரே இந்த குற்றம் இவர்கள் மேல் சுமத்தாதையும். கல் வந்து விழுந்துட்டே இருக்கு, தலையில விழுது, காலில் விழுது, கண்ணில் விழுது, மூக்குல விழுது, கல் விழுந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போகுது, கல் விழுந்துட்டே இருக்கு. அதை பல்ல கடித்து அவங்க எறிகிறாங்க. அப்பனா எவ்வளவு பலமா இருந்திருப்பாங்க. அப்பொழுது இவருடைய ஜெபம், ஆண்டவரே இந்த குற்றம் இவர்கள் மேல் சுமத்தாதையும். வாட் எ பவர்! இது தாங்க வல்லமை. வெளிய மக்களுக்கு இந்த புதுமைகள் அற்புதங்கள் செய்தெல்லாம் வல்லமை இல்லை, வல்லமை தான். ஆனா அதை விட இது தாங்க உண்மையான வல்லமை. இது யாருக்குமே பழைய உடன்படிக்கையில கிடைக்கல. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை. அன்பர்களே, இந்த வல்லமைக்காக ஏங்குவோம், இந்த கொடைக்காக ஏங்குவோம், இந்த தூய ஆவியின் நிறைவுக்காக ஏங்குவோம். அப்புறம் பாருங்க நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வு. சரி, இந்த வல்லமையை, தூய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில அடிப்படையான காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். பேசிக்கா சில காரியங்கள் நமக்கு தெரிந்ததுதான், இருந்தாலும் இதை நான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த பகுதியோட சேர்ந்து வர்றதுனால. ஏன்னா ஒரு சிலருக்கு இப்படிலாம் சொன்னீங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாங்க என்ன செய்யணும்? திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்துல பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுது மக்கள் கேட்பாங்க, இனி நாங்கள் என்ன செய்யணும்? அவங்க இதயத்தில் குத்துண்டவர்களாய் அவர் கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இன்றைய செய்தி மிகவும் பிரயோஜனமா இருக்கும். எல்லாத்துக்கும் இல்லை, இந்த மாதிரி நாங்க என்ன செய்யணும், நாங்க இந்த ஆவியா நிறைவை கிடைக்க, இந்த மாபெரும் கொடையாக்கிய அந்த அருளை கிடைக்க நாங்க என்ன செய்யணும்? இது வரைக்கும் கேட்டோம், நாங்க வாட் ஷுட் வி டூ? ஓகே, இது சில அடிப்படையான காரியங்கள். இது தான் இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது, சில முக்கியமான காரியங்கள், அவ்வளவுதான். தேவை தாகம், தேர்ஸ்ட். தாகம் இல்லாதவர்கள் கடவுள் கொடுக்க மாட்டாரு. என்னதான் ஞான ஸ்நானம் வாங்கியிருந்தாலும், என்னதான் செஞ்சிருந்தாலும், கோயில் போற ஆளா இருக்கட்டும், தாகம் இல்லைன்னா வேஸ்ட். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37வது வசனம். தாகமாயிருப்போர்களே என்னிடம் வாருங்கள். எல்லாம் வராதீங்க. ஏன் எல்லாம் வந்துட்டு சும்மா? தாகமாயிருப்போர்களே எல்லோரும் என்னிடம், எல்லோரும் தான், ஆனா தாகமா இருக்கணும். அந்த கண்டிஷன், தாகமா இருப்பவர்களே என்னிடம் வாருங்கள். நமக்கு இந்த தாகம் இருக்கிறதா? நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனாக இருந்த எனக்கு சின்ன சிறு வயதிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையும் நானும் சேர்த்து சொல்கிறேன். பங்குல நான் பார்த்த மக்கள், கிறிஸ்தவ மக்கள் பல பங்குகளில், ஒரு சில பங்குகளில் பணியாற்றி இருக்கிறேன். எல்லாம் பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த ஒண்ணு தாங்க நமக்கு இல்லாம போனுச்சு.
தாகம். மற்றதெல்லாம் சடங்கு எல்லாம் கரெக்டா சேரும். இந்த ஆவியானவரை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் போச்சு. மற்ற வேலைக்கெல்லாம் எவ்வாறு நாம் அலையிறோம், இரவும் பகலும் உழைக்கிறோம். வியாபாரம் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்கள பகலும் இரவும் உழைக்கிறாங்க. படிக்கிற பசங்க, மாணவ மாணவிகள் இரவும் பகலும் உட்கார்ந்து படிக்கிறாங்க. எவ்வளவோ தியாகம் பண்றாங்க. ஒரு உடல்ல ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதை குணமாக்க வேண்டும் என்று எங்கெல்லாம் போறோம். முடிஞ்ச வெளிநாட்டுக்கும் போறோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இந்த வியாதி குணமாகணும். ஒரு திருமணம், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா அந்த பொண்ணை கட்டிக்கொள்ள, திருமணம் செய்து கொள்ள இவன் எவ்வளவோ என்னென்னமோ செய்யறான். அந்த பொண்ணு இவனை கல்யாணம் என்னென்னமோ செய்யறாங்க. அது மாதிரி என்ன உலகத்துல பாருங்க இந்த தாகத்தை, உலக ரீதியான காரியங்கள்ல. ஆனா இந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் விட மாட்டேன் அப்படின்னு யாரா அடம் பிடிக்கிறாங்களா? ஆண்டவரை நான் விட மாட்டேன், நீங்க என்னை ஆசீர்வதிக்காவிட்டால், நீங்க என்னை தூயாவை நிரப்பாவிட்டால் நான் உண்மை விட மாட்டேன் அப்படின்னு யாராவது அடம் பிடிச்சிருக்காங்களா? வேலைக்காக உபவாசம் எடுக்கிறோம், பரீட்சையில பாசம் உபவாசம் எடுக்கிறோம், நோயை வியாதி குணமாக உபவாசம் எடுக்கிறோம், மற்ற எல்லா காரியம் விசா கிடைக்கணும் அதுக்கு எல்லா காரியங்களுக்கும் உபவாசம் எடுக்கிறோம். ஆனா ஆவியானவரை நிறைவை நான் கிடைக்கிறவருக்கு விட மாட்டேன்னு சொல்லி யாராவது உபவாசம் எடுக்கிறாங்களா? தாகம் இல்லைங்க. இதுல இருந்து எனக்கு ஒண்ணு இழப்பு தெரியலையே. என் வாழ்க்கை நடந்தனா போயிட்டு இருக்கு, வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், காசு வருது, குடும்பம், மனைவி, கணவன், பிள்ளைங்க எல்லாம் டெய்லி ரொட்டீன் நல்லா போயிட்டு இருக்குல்ல, இது கிடைச்சாதான் என் வாழ்க்கை முன்னேறுமா அப்படின்னு கிடையாதுல்ல. ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யறேன், கோயில் போறேன், பூசை பார்க்கறேன், குடும்ப ஜெபம் சொல்றேன், என்ன வேற இன்னென்ன வேணும்? தாகம் இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் இங்க தாங்க நிறைய பேர் அவுட் ஆயிடுறாங்க. எல்லாம் நல்ல கிறிஸ்தவங்க தான், கெட்டவங்க கிடையாது. யாரும் கொலை பண்ணியோ கொள்ளை அடிச்சோ விபச்சாரம், ஒரு சிலர் இருக்கலாம், அதை விட்டுருங்க. ஆனா அவங்க சீக்கிரம் மனம் மாறுவாங்க நம்மளை விட. அதுதான் மிகவும் முக்கியமான செய்தி. ஓகே அன்பானவர்களே, இந்த தாகம் இல்லாட்டினா எதுக்கு கடவுள் கொடுக்கவே மாட்டாருங்க. இந்த தாகம் இல்லாட்டினா கடவுள் கொடுக்கவே மாட்டாருங்க. நிறைய பேர் இன்றைக்கு தூய ஆவியானோட நிறைவை பெற்றுக்கொள்ளாத ஒரே காரணம் தாகம் இல்லை. பன்றிக்கு முன்னாடி முத்த போட மாட்டாரு. தாகம் உள்ளவன் தண்ணி குடிக்கும்போது எவ்வளவு ரசித்து ருசித்து குடிப்பான் தெரியுமா? தாகம் உள்ளவன் தண்ணி குடிக்கும்போது அவன் குடிக்கிறத பார்க்கணும். சின்ன பசங்கள்லாம் விளையாட்டு முடிச்ச பிறகு தண்ணி குடிப்பாங்க, ரசித்து ருசித்து குடிப்பாங்க. அவங்க குடிக்கிறது பார்த்தா நமக்கு குடிக்கணும் போல இருக்கு. தாகம் இந்த தாகத்தோடு வரும். மக்தலேன மரியாள் கல்லறைக்கு விடியற்காலையில் சென்றாள். இருட்டா இருந்துச்சு, இருட்டாக்கும் போதே சென்றாள். தாகம். திருத்தூதர்கள்லாம் கல்லறையில் எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. அங்க இயேசுவை காண போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நிக்கணும், கல்லறை நிக்கணும், இங்கதான் இயேசு உடல் இல்லையே, போயிட்டாங்க. மக்தலேன மரியா அந்த ஒரு பெண் அங்கேயே நின்றாள், விடல. தோட்டக்காரன் போய், ஐயா அந்த உடல் எங்க இருக்கு சொல்லுங்க, நான் தூக்கிட்டு போறேன். உடல இயேசு பார்த்தாரு, கடவுள் பார்த்தாரு. அந்த உலகத்துல இந்த உயர் தெழுந்த பிறகு உலகத்துல வேற யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தாம இந்த பெண்ணுக்கு அவள் வெளிப்படுத்தினாள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஏன்? ஒரே காரணம், தாகம், விடல. அன்பானவர்களே, தாகமாக இருப்ப என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன இயேசு நீங்க பாருங்க, யாரெல்லாம் தாகத்தோடு இந்த ஆவியான் நிறைவை கொடைக்காக ஜெபிக்கிறார்களோ, ஏங்குகிறார்களோ, தவிக்கிறார்களோ, விடாமல் ஆண்டவரை பிடிக்கிறார்களோ, அவங்க நிச்சயமா கிடைச்சிருக்கும். இது கடவுளுடைய வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன். நாம் ஜெபிக்கணும். எதற்கா கேட்பாரு, எதுக்கா உனக்கு இந்த ஆவியானவர்? ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்தில் எனக்கு விடுதலை வேணும், இந்த நுகத்தை உடைக்க வேண்டும், இந்த தீய பழக்கத்தில் எனக்கு விடுதலை வேணும், நீங்க என்ன நிரப்பணும், இல்லைன்னா எனக்கு முடியாது. நான் வேற எங்க போவேன், யார்கிட்ட போவேன், எனக்கு யார் இருக்கா? இந்த பூமியில எனக்கு உயர் கொடுத்தீங்க, ஒரு குடும்பத்துல வச்சிங்க, எனக்கு ஒரு எல்லாம் கொடுத்தீங்க. ஆனா எனக்கு ஆவியாரோட துணை நான் எப்படி வாழ்வேன்? நான் மண்ணாச்ச. கேளுங்க, விட்டாதீங்க, நிச்சயமா நிரப்பு பாருங்க. அன்பாந்தர்களே, அப்போ ஃபர்ஸ்ட் தாகம். இரண்டாவது, இந்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த அருளை பெற்றுக்கொள்வதற்காக இரண்டாவது காரியம் நம்பிக்கை.
அதே வசனத்தை வருவோம். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம், அதே வசனம். தாகமாக இருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். எல்லாத்துக்கும் பருக முடியாது. தாகமா இருக்கீங்க, வந்தீங்களே, ரைட்டு. அதே வசனத்துல இந்த 2 கண்டிஷன் இருக்கு. என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். நம்பிக்கை என்னன்னா, எனக்கு ஆண்டவரே இயேசுவே உம்மை விட்டு எனக்கு வேற யாருமே கிடையாது. அதுதான் நம்பிக்கை. வேற ஒண்ணு, அவரையே சார்ந்திருக்கிறது. இந்த தியானத்துல எனக்கு இங்க இறை வார்த்தையை சொல்ல, அறிவிக்க, போதிக்க எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. எனக்கு எப்படி செய்யணும், எங்க என்ன செய்யணும், எந்த பகுதி, என்ன தலைப்பு, என்ன செய்தி, என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவரே நீங்க என்னை உதவி செய்யாட்டினா நான் சொல்லவே மாட்டேன். நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது உம்முடைய பணி, நீ என்னை அழைத்திருக்கிறீர். இது உம்முடைய திட்டம் தெரியும். எனவே நீங்க செய்வீங்க, நான் நம்புறேன். இல்லைன்னா என்ன விட்டுருங்க. நம்பிக்கை தாங்க, நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையால் நீதிமான் வாழ்வான். அந்த வாழ்வான் என்று சொல்வதை விட நீதிமான் பிழைப்பான் கூட சொல்லலாம், இன்னும் அருமையா இருக்கும். நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான், அவன் வாழ்வான். அன்பாந்தவர்களே, இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? எங்கெல்லாமோ தன்னம்பிக்கைன்னு சொல்றோம்ல, எவ்வளவோ இந்த அருமையான பாடம் உலகத்துல கத்துக்கிட்டோம்ல. பரீட்சை எழுதும் போது தன்னம்பிக்கை வேணும்டா. அந்த இசை நிகழ்ச்சியிலையோ, டான்ஸ்லயோ, மியூசிக்லயோ தன்னம்பிக்கை வேணும்டா. வாழ்க்கையில முன்னேறணும்னா, ஐஏஎஸ் படிக்கணும்னா, நீ இந்த கோச்சிங் கிளாஸ் போய் அந்த எக்ஸாம் எழுதணும்னா, அந்த பதவிக்கு வரணும்னா உனக்கு தன்னம்பிக்கை வேணும்டா. தன்னம்பிக்கை கொடுக்குறோம். கடவுள் நம்ம நம்பிக்கை கொடுக்கல. அதனால நம்ம அப்புறம் மட்டும் பாருங்க உடைந்து போயிடுவான். கடவுள் நம்பிக்கை கொடுக்கல. கடவுள் நம்பிக்கை என்ன? ஆண்டவரே உம்மை விட்ட வேற எனக்கு யாருமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, உண்மையே சார்ந்திருக்கிறார், இல்லைன்னு என்ன விட்டுருங்க. அவரே சார்ந்திருப்பது. ஒரு கிளை மரத்தோட சார்ந்திருப்பது. அந்த கிளைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மரத்தை அப்படியே பற்றி பிடிச்சிருக்கும். அப்புறம் பாருங்க அதோடைய பலன், எவ்வளவு அருமையான படங்கள். நம்பிக்கை விடாம பற்றி பிடிப்பது. வேற ஒண்ணு இல்லை, யாரும் இல்லை. எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியில பற்றி பிடி, அது இல்லை, தொடக்கத்திலேயே பற்றி பிடிக்கணும். ஆண்டவரே, ஆவியானவரே நீங்க செய்வீங்க நம்புறேன். அன்பாந்தவர்களே, ஃபர்ஸ்ட் தாகம், 2வது நம்பிக்கை, 3வது என்ன தேவை? அன்பாந்தவர்களே, என்னுடைய அனுபவத்துடன் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இறை வார்த்தையை கேட்கிறோமோ, எவ்வளவு இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அந்த வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து அது வாசிப்பதாக இருக்கலாம், அல்லது தியானிப்பதாக இருக்கலாம், அல்லது கேட்பதாக இருக்கலாம். இறை வார்த்தையோட ஒரு தொடர்பு. ஏன்னா அந்த வார்த்தை ஆவியானவருடைய வார்த்தை. அது எழுதினது ஆவியானவர். அந்த வார்த்தையை வாசிக்க, தியானிக்க நாம் செய்யும் பொழுது, அதோட தொடர்பு வரும்போது அப்படியே ஆவியானவர் அப்படியே ஈர்க்கப்படுவார். ஒரு அட்ராக்ஷன். காந்த 2 காந்த பக்கத்துல அப்படி இழுத்துருங்க. அதே மாதிரி நம்ம வார்த்தையோடு தொடர்பு வரும்பொழுது ஆவியானவருக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை, அப்படியே தான ஆவியானவர் இறங்கிடுவாரு. அதுதான் திருத்துதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், திருத்துதர் பணி 10வது அதிகாரம் 44வது வசனம். திருத்துதர் பணி 10வது அதிகாரம் 44வது வசனம். பேதுரு போதித்துக் கொண்டிருந்தார். திருத்துதரான பேதுரு போதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்தவர் அனைவர் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். நம்ம the spirit came upon them வாசிக்கிறோம், தூய ஆவியானவர் இறங்கி வந்தான்னு வாசிக்கிறோம். ஆனா உண்மையிலே அதோட அர்த்தம் நான் பார்த்தேன். உண்மையிலே 2 அர்த்தம் அதுல வருது. அதோட சேர்த்து நம்ம வாச நல்லா இருக்கும். அதாவது தூய ஆவியானவர் அவர்களை அணைத்து கொண்டார், எம்ப்ரேஸ்ட், கட்டி பிடித்தாராம். தூய, அந்த ஒரு அர்த்தம் அப்படிதான், கட்டி பிடித்தார், எம்ப்ரேஸ் தம். தூய ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார் என்றால் இந்த ஒரு அர்த்தம் அங்க வருகிறது. 2வது அர்த்தம், தூய ஆவியானவர் அவர்களை பற்றி கொண்டார். ஹோலி ஸ்பிரிட் சீஸ்ட் தம், பற்றி கொண்டார். அவரால் விட முடியல. ஏன்னா இவங்க அவ்வளவு ஆர்வமா இறை வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஆர்வமா இறை வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். தூய ஆவியானவர் விட முடியல, இறங்கிட்டார், பற்றி கொண்டார்.
எவ்வளவு இறை வார்த்தையோடு தொடர்பு நாம் வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு தூய ஆவியானவர் நாம் நிரப்பப்படுவோம் அன்பார்ந்தவர்கள். அதுவும் குறிப்பாக எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையில் இயேசுவை பற்றி நாம் தியானிக்கிறோமோ, இறை வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நாம் தியானிக்கிறோமோ, இன்னும் அவ்வளவாக தூய ஆவியானவர் நம்ம மேல் இறங்கி வருவார். அடுத்து 4வதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை மக்களோடு ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. இறை மக்களோடு ஒரு ஐக்கியம், ஒரு தொடர்பு, ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அங்க ஆவியானோட அபிஷேகம் நிறைய கிடைக்கும். நல்ல ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஆளுங்களோட நீங்க சேர்ந்து நில்லுங்களேன், உங்களுக்கும் அந்த ஆவியானவர் கிடைக்கும். இந்த விறகு அடுப்பு கிடையாது. பொதுவாக இந்த விறகு அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விறகு அந்த அடுப்புல அப்படியே மலமளமலான்னு எரிஞ்சிட்டு இருக்கும். அதுல ஒரு கொஞ்சம் பச்சையா இருக்கிற விறகு வைங்களேன், காஞ்ச விறகுல கொஞ்சம் பச்சையான வைங்களேன். அந்த மற்ற விறகோட இந்த விறகை வைக்கும்போது இந்த விறகுல இருந்து கொஞ்சம் ஒரு பசையா வரும், கொஞ்சம் புகை கூட வரும். ஆனா நேரம் செல்ல பாத்தீங்கன்னா இந்த விறகு அந்த விறகுகளோட சேர்ந்து மளமள பற்றி எரியும் பாருங்க. அந்த ஐக்கியங்க இன்னைக்கு எங்க நம்ம ஐக்கியத்தோடு இருக்கோம்? தூய உள்ளம் கொண்டவரோடு ஒரு ஐக்கியம், அபிஷேகம் பெற்றவரோட ஒரு ஐக்கியம். ஏன்னா அவங்களுடைய பேச்சு, நடத்தை, சிந்தனை எல்லாம் கடவுளும் இறை வார்த்தையோட கனெக்டடா இருக்கு. அவங்க சினிமா பற்றியோ அரசியலை பற்றியோ விளையாட்டு துறையை பற்றியோ அவ்வளவு பேச மாட்டாங்க, டச் பண்ணுவாங்க, அவ்வளவோ அதுல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இறை வார்த்தை, இயேசு, அபிஷேகம், தூய ஆவியான இப்படிதான் இருக்கும். அதுல அப்படியே ஜாயின் பண்ணிக்காங்க. அப்படியே ஒரு ஆளு 2 ஆளு அப்படியே சேர்ந்துக்குவாங்க. அபிஷேகம் அப்படியே கொட்டும் பாருங்க, பிடிச்சு நம்ம பற்றி எரியுவோம் பாருங்க. பற்றி ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் தி பிலீவர்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது, நமக்கு பூமியில் காரியங்களை நாம் நேர்மையா இருக்கணும். லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 11வது வசனம். நேர்மையற்ற இந்த செல்வத்தில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் இருந்தால், இந்த நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நம்பத்தகாதவர்களாய் இருந்தால் யார் உங்களிடம் உண்மையான செல்வத்தை ஒப்படைப்பாங்க? இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல இந்த பணத்தை கையாளுவதில், பொருட்களை கையாளுவதில் நேர்மை இல்லைன்னா டாக்ஸ் கட்டல, பில்லு அப்படியே ஏமாத்திட்டோம், இங்க ஏமாத்திட்டோம், அங்க ஏமாத்திட்டோம், இந்த கணக்கு சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். கணக்கு ₹1 அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் யார் கேட்க போறா? டீ சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் போடுவோம். அங்க ஏமாத்துறது, இங்க ஏமாத்துறது. இந்த பணத்தை கையாளுவதில் முக்கியமா பணம், அதான் சொல்றேன். பொருட்கள் கையாளுவது, பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் கையாளுவதில் குறிப்பா பணம். இந்த பணம் கையாளுவதில் நாம் நேர்மையற்றவர்களாக இருந்தால், நம்பத்தகாதவர்களாக இருந்தால், எவ்வாறு உண்மையான செல்வம் உங்களிடம் ஒப்படைக்கப்படும்? கிடைக்காது. உண்மையான செல்வம் தான் ஆவியான நிறைவு, அந்த அருள் கொடை, இறை வார்த்தையின் வெளிப்பாடு, அபிஷேகம், இதெல்லாம் உண்மையான செல்வம். இந்த பூமிக்குரிய செல்வம் நேர்மையற்ற செல்வம். இதை கடவுள் டெஸ்ட் பண்றாரு. இவன் எப்படி கையாளுறான் டெஸ்ட் பண்றாரு. அது நம்ம பாஸ் ஆகணும் ஒவ்வொரு நாள். அவர் யாரும் பார்க்கலையா, பரவாயில்ல, அவர் பார்த்துட்டே இருக்காரு. Be faithful in the earthly matters, especially money. அப்புறம் பாருங்க, அப்புறம் ஜெபிங்க, தாகத்தோடு ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க, இறை வார்த்தையோடு தொடர்பு கொள்ளுங்க, மக்களோடு தூய உள்ளம் கொண்டவர்களோடு ஐக்கியம் கொள்ளுங்க. அப்புறம் இந்த பணத்தோடு விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. ₹1 ₹1. அப்புறம் பாருங்க, கடவுளுடைய அபிஷேகம், உண்மையான செல்வம், the rich, real riches, அந்த தூயாவின் நிறைவு, அபிஷேகம் அப்படியே கொட்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்வோம். இந்த தியானத்தில் குறிப்பாக இன்றைய இந்த சிந்தனையில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு சகோதரரும், நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் ஆவியான்ற ஜெபிங்க. நாங்கள் தாகத்தோடு, நம்பிக்கையோடு, இறை வார்த்தை ஒரு ஆர்வத்தோடு வாசிக்கவும், நாங்கள் இருக்கவும், மற்ற சகோதர சகோதரோடு ஒரு ஐக்கியத்தோடு இருக்கவும்,
நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணமும் செல்வமும் பொருட்கள் அனைத்தும் நாங்கள் நேர்மை உள்ளவர்களாக இருக்கவும் எங்களுக்கு அந்த வரத்தை தாங்கப்பா. நீங்க எங்க உள்ளத்துல வாங்கப்பா, எங்க குடும்பத்துல வாங்கப்பா, எங்க பிள்ளைங்களுக்கு உள்ளத்துல வாங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை நாங்க மற்றவங்களுக்கு சாட்சிகளாக வாழும், உமக்கு சாட்சியாக வாழ எங்க அருளை தாங்கப்பான்னு கெஞ்சி ஜெபிப்பீங்களா? நிச்சயமா இன்றைக்கு நம்ம ஜெபத்தை கடவுள் கேட்பாருங்க. ஏன் கேட்பாரு? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.